பாலாறு 2 மாநில எல்லையில் காவிரி கரையோரமாக அமைந்துள்ள ஊர்தான் செங்கப்பாடி. வீரப்பன் அவர்கள் பிறந்த ஊர்தான் இந்த செங்கப்பாடி. காவிரி கரையோரமாக கடைசியில் இருக்கக்கூடிய ஊர் செங்கப்பாடி. அதாவது கோபிநாத்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் அவர் வாழ்ந்த வீடு, அவர் வாழ்ந்த அந்த பூமியில் அதை எப்படி அந்த வீட்டை இடித்தாங்க. பொன்னாச்சி மணியகாரர் பி.கே. ராமப்பாங்கிற ஒருத்தர்கிட்ட இந்த இடத்த வாங்குகிறாங்க. கர்நாடகா காடு வாட்சர் மோகனையா பாலாறு செக் போஸ்ட்டில் பாலாறு பாலத்தில் கொலை செய்யப்படுறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கோயில் 31/5/1979 வீரப்பன் அவர்களால் ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு கட்டின ஒரு பெருமாள் கோயில். அவர் பெருமாள் பக்தர். அந்த 87, 88, 89 3 வருஷ காலகட்டத்தில் நடந்த கொலைகளுக்கு அப்புறம் மாதேஸ்வரமலை எஸ்ஐ தினேஷ் வீரப்பன் வாழ்ந்த வீடு, அந்த கிணத்துல போட்டிருந்த மோட்டரு கீட்டரெல்லாம் அடித்து உடச்சி எல்லாம் தும்சம் பண்ணி தூக்கிள்ள போட்டுறாங்க. அப்புறம் இந்த இடத்துல வீரப்பன் குடும்பம் வாழ்ந்த வீட்டெல்லாம் தரமட்டமாக இடித்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடு இருந்தது. எல்லாத்தையுமே தரமட்டமாக இடிச்சிடுறாங்க. ஒரு கொலை குற்றவாளிக்கு எதுக்கு நம்ம சொத்துக்களை அரசுரிமையாக்கணும், பறிமுதல் பண்ணணும்னு சொல்லி அரசுக்கு கடிதம் கொடுக்குறாரு. இந்த இடத்துல யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு இங்கேருந்து அது வெளியேற்றுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கும் வீரப்பனோட குடும்பத்துக்கு இருந்த ஒரு பந்தம் அன்னையோட முடிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர்லேருந்து மாதேஸ்வரமலை போகிற வழியில் பாலாறு செக் போஸ்ட் இருக்குது. அதாவது தமிழ்நாடு கர்நாடகா பார்டரு. அதாவது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர்லேருந்து மாதேஸ்வரமலை போகிற வழியில் நிற்கிறேன்னு தான் சொன்னோம். ஆனால் நிற்கிற இடம் ஈரோடு மாவட்டம். அதாவது சேலம் மாவட்டம்னா இந்த செக் போஸ்ட்டு சேலம் மாவட்டம் கிடையாது. இந்த நம்ம பாலாறு செக் போஸ்ட்டு வன சோதனை சாவடி அதுக்கு அந்த பாலத்துக்கு அந்தரில் கர்நாடகா, பாலத்துக்கு இந்தரில் தமிழ்நாடு. இந்த பாலாறு செக் போஸ்ட்டை பற்றி சொன்னால் நிறைய விஷயம் சொல்லலாம். தமிழ்நாடு கர்நாடக மாநிலங்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய வீரப்பன் அவர்கள் பிறந்த ஊரது செங்கப்பாடிங்கிற கோபிநாத்னு சொல்லுவாங்க. அவர் வாழ்ந்த அந்த பூமியில் அதை எப்படி அந்த வீட்டை இடித்தாங்க, என்ன நடந்ததுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாலாறில் ஒரு 2 இன்சிடென்ட் நடந்தது. அது என்ன இன்சிடென்ட்னா, பாலாறு பாம் பிளாஸ்ட் 1993 நடந்தது. ஏப்ரல் 9 1993 இந்த சம்பவம் நடந்தது. இது எங்கே நடந்ததுன்னா, இந்த பாலாறு செக் போஸ்ட்லேருந்து ஒரு 300 மீட்டர் உள்ளே போகணும். உள்ளே போனால் ரைட் சைடில் கோபிநாத்தம் செங்கப்பாடி போகிற ரோடு, லெஃப்ட் சைடில் போனால் சொர்க்காமடுக்கு போகிற இடம். அந்த இடத்தையும் நான் இப்போ காட்டுறேன். அந்த இடத்துக்கு போக முடியாது, யாரும் அனுமதி கிடையாது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அது மட்டும் இல்லை, 1989 ஆகஸ்ட் 4 அன்னைக்கு கர்நாடகா காடு வாட்சர் மோகனையா இதே பாலாறில் தான் சுட்டு கொள்கிறாங்க. வீரப்பன் அதை அடுத்தடுத்த வீடியோங்களில் அந்த வீடியோலாம் பார்க்கலாம். இப்போ வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த அந்த வீட்டை போய் பார்க்கலாம். இதுதான் கர்நாடகா மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டம் மாதேஸ்வரமலை போகிற பாலாறு கேட்டும்பாங்க. பாலாறு கேட்டுன்னு தான் பேர் ஆரம்பத்தில் இருந்து. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சில பேர் எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி இந்த தகவலெல்லாம் நீங்கள் சேகரிச்சிங்க, எப்படி நீங்கள் தெளிவாக உறுதிப்பட சொல்கிறீங்கன்னு. நான் ஆரம்பத்துலேருந்து 2012 வீரப்பனை பற்றியும் தமிழ்நாடு கர்நாடகா கூட்டு அதிரடிப்படை பற்றியும் நான் எல்லா கிராமங்களும் 30-40 கிராமங்கள் பக்கமாக நான் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சின்னத்தண்டா, பெரிய தண்டா, செங்கப்பாடி, தாமரக்கரை, தட்டக்கரை, ஈரட்டி, கோவிந்தப்பாடி, கோட்டையூர், நிறைய கிராமங்கள் இருக்குது. அந்த மலை கிராமங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்ன தகவல்களை அடிப்படையாக வச்சு மக்கள் டிவி தொடர் சந்தனக்காடு நாடகத்தில் இயக்குனர் கௌதமன் அவர்கள் இந்த ஒவ்வொரு காட்சிகளையும் உயிரோட்டம் கொடுத்துருப்பாரு. அந்த தத்ரூபமான நடிப்பு காட்சிகளையும் அடிப்படையாக வச்சு நிறையா வீரப்பன் தொடர்பான தரவுகள் நான் சேகரித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷமாக என்னோடய சினிமா வேலைகளை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதை கவனிக்க முடியல. அதுக்கப்புறம் முக்கியமான நபர் அப்படின்னு பார்த்தா, இந்த விஷயத்தை நான் இப்போ இந்த ஒரு 4-5 வருஷமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் முக்கியமான நபர். அதாவது வீரப்பனை நேருக்கு நேர் சந்தித்து பேட்டி எடுத்து அவரை பற்றி நிறையா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர், மூத்த பத்திரிகையாளர், நக்கீரன் பத்திரிகை நிறுவனத்திலேருந்து வெளியே வந்தவர், மரியாதைக்குரிய அருமையண்ணன் சிவசுப்பிரமணியம் அவர்கள். இப்போ ஒரு 4 வருஷமாக போடுற வீடியோவையும் அவர் எழுதியிருக்க அந்த வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் அந்த நூலில் கிடைச்ச ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் பேசின அந்த பொதுப்படைத்தன்மை, அதாவது 2 பக்கமும் இல்லாமல் பொதுப்படைத்தன்மையாக பேசக்கூடிய நபராக அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை படியும் அந்த வீரப்பன் இருந்த காலகட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்படாத மக்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய நிறைய மக்களோட ஒரு சில பேர்த்தோட ஸ்டேட்மெண்ட்டை படியும் நாங்கள் இந்த எதிர்கட்சிக்காரன் சேனலில் ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருக்கோம்.
என்னதான் மற்றவங்க சொன்ன அந்த தரவுகளை ஆராய்ஞ்சாலும் எதுவுமே திருப்தி அளிக்காத வகையில் அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் கொடுத்த தகவல்களை இன்னும் கூடுதலாக வலு சேர்க்கும் வகையில் அவர் சொன்ன தரவுகள் வந்து உண்மைத்தன்மையாக எத்தனை அதிகாரிகளையும் முன் ரிட்டையரான அதிகாரிக பாதிக்கப்பட்ட மக்களோட ஸ்டேட்மெண்ட்டு இதையெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வர்றாரு. இருந்தாலும் நாங்கள் ஏன் எங்கள் சேனல் மூலிமா அதை வெளியே கொண்டு வரோம் அப்படின்னா, அவர் போட்ட வீடியோக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்துருக்க மாட்டாங்க. 8 கோடி பேரில் குறைஞ்சு ஒரு 2 கோடி பேர் தான் பார்த்துருப்பாங்க. 2 கோடி பேரை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம சர்க்கிளில் நம்ம மூலிமா நிறைய பேர்த்துக்கு போகும் அப்படிங்கிறதுனால இந்த தரவுகள் எல்லாம் நாங்கள் அப்சர்வ் பண்ணி எங்கள் எதிர்கட்சிக்காரன் சேனல் மூலிமா மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நன்றி. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதான் கோபிநத்தம் பிரிவு, அதாவது செங்கப்பாடி போகிற ரோடு தெரியுது பார்த்தீங்களா, அதான் செங்கப்பாடி போகிற ரோடு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலா செக் போஸ்ட்லேருந்து வர வழி இது நேராக போனீங்கன்னா ஒரு 17-18 கிலோமீட்டர் போனீங்கன்னா மதேஸ்வரமில் வந்துடும். ஒரு 300 மீட்டர் வந்தீங்கன்னா ரைட் சைடில் போனால் ஒகேனக்கல் கோபிநத்தம் வந்துடும். அதாவது வீரப்பனோட சொந்த ஊர் செங்கப்பாடி கோபிநத்தம் வந்து இந்த ரோட்டில் தான் போகணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டில் ரோடு மண் ரோடு பார்த்தீங்களா, இந்த ரோடு தான் 1993 ஏப்ரல் 9ஆம் தேதி அன்னைக்கு வீரப்பன் அவர்கள் நடத்தின கண்ணிவெடி தாக்குதல் நடக்குது. அந்த சொர்க்காமடுவுக்கு இதில் தான் போகணும். ஒரு 3 கிலோமீட்டர் போனால் அந்த பாம்பாஸ் நடந்த இடத்த பார்க்கலாம். அது வந்து சொர்க்காமடுவில் தான் அந்த சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ரோடு செங்கப்பாடி நோக்கி தான் போயிட்டுருக்கு. கர்நாடக வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த செங்கப்பாடி ரோடு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாலாறுலேருந்து வர ஆறு தெரியும். இந்த ஆறு நேராக மேட்டூர் அணைக்கு தான் போகும். இதில் ஒரு 15 to 16 கிலோமீட்டர் நீங்கள் போனீங்க அப்படின்னா நேராக செங்கப்பாடி போய் சேர்ந்துடலாம். வீரப்பன் பிறந்த ஊர் கோபிநத்தங்கிற ஊருக்கு போயிடலாம். நான் சொன்ன மாதிரி கர்நாடக மாநிலம் கோபிநத்தம் செங்கப்பாடிங்கிற ஊரில் ஒரு 35-36 வருஷம் இந்த காவிரி கரை ஓரத்தில் இந்த செங்கப்பாடிங்கிற கிராமத்தில் வீரப்பனோட குடும்பம் அழகாக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த 35-36 வருஷத்துலையும் 17-18 வருஷம் நிலையான வாழ்க்கையை இப்போ கடைசியாக அந்த வீட்டு இப்போ பார்க்க போகிற வீட்டில் தான் கழிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் அவர் வீடு, அவருக்கு வெட்டின கிணறு, அதாவது அவங்க குடும்பத்தில் வெட்டின கிணறு. இப்போ இந்த கிணத்துலேருந்து வர தண்ணி வந்து இப்போ செங்கப்பாடி ஊருக்கு குடிநீருக்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு 7 ஏக்கர் பூமி. 7 ஏக்கர் பூமி அவர் அப்போ அந்த காலகட்டத்தில் வாங்கினது. பொன்னாச்சி மணியகாரர் PK ராமப்பாங்கிற ஒருத்தர்கிட்ட இந்த இடத்த வாங்குறாங்க. அதாவது அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பொன்னாச்சி மணியகாரர்னா இந்த செங்கப்பாடி கோபிநத்தோட அப்போ ஒரு பழைய மணிகாரர் இருப்பாங்க. அந்த மணிகாரர் தான் அவர்கிட்ட இருந்த ஒரு தரிசு நிலமாக கிடந்த, அதாவது ஃபாரஸ்ட்டுக்கு சேர்ந்த தரிசு நிலமாக கிடந்தது. அவர் பட்டா பண்ணி அவர் வாங்கி வச்சுக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து அவங்க வீரப்பன் குடும்பத்தில் இந்த இடத்த வாங்குறாங்க. வாங்கினதுக்கப்புறம் இவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வீரப்பன் அவர்கள் கட்டிய பெருமாள் கோயில். 1979 வருஷம் கட்டின கோயில். பெருமாள் மேலே ரொம்ப அதீத ஈடுபாடு கொண்ட ஒரு நபர். இவங்க வச்சிருந்த 7-8 ஏக்கர் பூமியிலையும் பெருமாள் கோயிலுக்குன்னு தனியாக ஒரு இடத்த விட்டு அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அந்த மணிகாரர்கிட்ட இருந்து இவங்க வந்து குத்தகைக்கு தான் ஃபஸ்ட்டு வாங்குறாங்க. குத்தகைக்கு வாங்கித்தான் நாளடைவில் போக போக அது சொந்தமாகவே பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. 31/5/1979 இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாரு வீரப்பன். அதுக்கப்புறம் அப்படியே சுமூகமாக போயிட்டு இருக்குங்க வாழ்க்கை முறை. 1987 வருஷம் குண்டேர்பள்ளத்தில் ரேஞ்சர் சிதம்பரத்தோட கொலை வழக்குக்கு அப்புறம் 1988 எதுவும் இல்லை. 89 வேலம்பட்டி காட்டில் ஒரு 3 ஃபாரஸ்ட் ஊழியர்களை வந்து கொலை செய்கிறாரு வீரப்பன். அதுக்கப்புறம் 89 கர்நாடகா காடு வாட்சர் மோகனையா வந்து பாலார் செக் போஸ்ட்டில் பாலத்தில் கொலை செய்யப்படுறாரு. இந்த 3 இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸான கர்நாடக காவல்துறை வந்து இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லி மாதேஸ்வரம் மலை கேம்புக்கு, மாதேஸ்வரம் மலை ஸ்டேஷனுக்கு ஒரு எஸ்ஐ புதுசாக அப்பாயின் பண்ணுறாங்க. எஸ்ஐ தினேஷ்னு சொல்லி. அவர் வந்து பயங்கர கோவப்பட்டு இங்கே வந்து இந்த வீரப்பன் வாழ்ந்த வீடு, அந்த கிணத்துல போட்டிருந்த மோட்டரு கீட்டரெல்லாம் அடித்து உடச்சி எல்லாம் தும்சம் பண்ணி தூக்கி உள்ள போட்டுறாங்க. அப்புறம் இந்த கிணறு வந்து ஒரு மணிகாரர்கிட்ட இந்த காட்டை வந்து எழுதி வாங்கும்போது இந்த கிணறு கிடையாது. இவங்க வந்து வீரப்பன் குடும்பத்தில் வந்து இவங்க வெட்டின கிணறு தான் அது. வீரப்பனே வெட்டின கிணறு அது. இந்த கிணத்துல தண்ணி வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே எப்பேற்பட்ட வறட்சி சூழ்நிலையிலையும் இந்த தண்ணி வந்து வத்தினதில்லைன்னு சொல்லி ஊர் மக்கள் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் செங்கப்பாடி செக் டேம் இருக்குது. செக் டேம் இருக்கிறதுனால இயற்கை பண்ண ஓடை ஓடுறதுனால
இந்த கிணத்துல தண்ணி வற்றாது அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரப்பன் குடும்பம் வந்து அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஊர் மக்கள் வந்து இங்கேருந்து குடிக்கிற தண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. அதாவது எங்கள் செங்கப்பாடி ஊருக்குள்ளே இந்த தண்ணி போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். அப்போவே எவ்வளோ உயரத்தில் தண்ணி வர மாதிரி பண்ணி அழகான தொட்டி ஒன்று கட்டி அந்த தொட்டியிலேருந்து கருங்கல்லையே வாய்க்கால் போகிற மாதிரி கட்டி தண்ணி கொண்டு போயிருக்காங்க. இன்றைக்கி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கணுன்னா அது ஆயில் மோட்டராக இருந்தாலும் சரி, மின் மோட்டராக இருந்தாலும் சரி, கிணத்துலேருந்து நேரடியாக எந்த பகுதிக்கு தண்ணி போகணுமோ அந்த பகுதிக்கு வந்து தண்ணி போகிற அளவுக்கு பிவிசி பைப்பு அது இதுன்னு நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு. ஆரம்ப காலங்களில் பிவிசி பைப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கலாய் பைப்பு தான். அது நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா பக்கம் வளைச்சி கொண்டு போக முடியாது. அந்த காலகட்டத்தில் வெள்ளாமைக்கு தண்ணி போகணும்னா காடு எந்த அளவுக்கு உயரமாக இருக்குதோ அந்த அளவுக்கு உயரம் பண்ணி வாய்க்கால் கரை கட்டிக்குவாங்க. அந்த மாதிரி இந்த வாய்க்கால் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. கீழ்மட்டம் அஸ்திவாரமும் கருங்கல்லையே கட்டியிருக்காங்க, மேல் மட்டமும் மண்ணை போட்டு கருங்கல்லையே வாய்க்கால் கரை கட்டியிருக்காங்க. கிணத்தோர மட்டத்துலேருந்து ஒரு 3 அடி மேலே ஏற்றி இந்த வாய்க்கால் கரை கட்டியிருக்காங்க. அப்போ தான் அந்த வெள்ளாமைக்கு தண்ணி போகிற அளவுக்கு, அந்த காற்றோட வேகத்தில் தண்ணி போகிற அளவுக்கு கரெக்டாக நேர்த்தியாக கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் இருந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு ஏக்கராவுக்கு அவங்க ஒரு 7-8 வீடு பக்கமாக கட்டி வச்சுருக்காங்க. 7-8 வீடுனா அப்போ அவங்க காங்கிரீட் வீடோ ஓட்டு வீடுகளெல்லாம் கட்டலை, எல்லாமே இந்த கூரை போட்ட வீடு தான். கூரை போட்ட வீடு மாதிரி தான் எல்லாம் கட்டியிருக்காங்க. அது எல்லாமே இவங்க காவல்துறை அதிகாரிகளாக இடித்து துவம்சம் பண்ணி அடையாளமே எல்லாம் பண்ணி போட்டாங்க. அதுவும் நாளடைவில் சுத்தமாக ஓரளவுக்கு இருந்த இடிபாடுகளுடன் இருந்த கட்டடமெல்லாம் இப்போ நல்ல நாளடைவில் வந்து எல்லாம் இடிஞ்சு தரமட்டமாக போயிடுச்சு. இந்த காற்றுக்கும் மழைக்கும் அந்த கருங்கல் போட்ட அஸ்திவாரங்கள், அந்த வாய்க்கால் கரை மட்டும்தான் இப்போ கண்ணுக்கு தெரியுது. மற்றெல்லாம் எதுவும் இல்லை இப்போ வரைக்கும். இந்த டைமில் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது வந்து வீரப்பனோட அண்ணன் வந்து மாதையன் வந்து அவர் ஒரு சின்ன வழக்கில் ஜெயிலில் இருக்கார். அது 7-8 வீடுன்னா அவர் குடியிருக்கிறதுக்கு ஒரு 2-3 வீடும், அவங்க கூட்டாளி வந்தால் தங்கறதுக்கு ஒரு வீடும், அப்புறம் ஆடு மாடு கட்டுறதுக்கு ஒரு இடமும், கொட்டாய் மாதிரி ஆடு கட்டுறக்கு போது ஒரு கொட்டாய் மாதிரி ஒரு இடமும், அப்புறம் இவர் மாரியாத்தா ஆட்டம் போடுறதுக்குன்னு ஒரு தனியோட இடம் ஒன்று ஒரு செட்டு மாதிரி போட்டு ஒரு மண் திடல் மாதிரி திட்டு மாதிரி கட்டி அந்த இடத்துல தான் அவர் மாரியாத்தா ஆட்டம் போடுவார். இவர் ஓய்வு நேரத்தில் என்றைக்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்காரோ அன்றைக்கி வந்து அந்த ஓய்வு நேரத்தில் அந்த சலங்கை காலில் சலங்கை கட்டி மாரியாத்தா ஆட்டம் போடுவார்னு சொல்கிறாங்க. அந்த மாரியாத்தா செட்டு வந்து ஒரு 20 அடி நீளமும் 25 அடி அகலமும் கொண்ட ஒரு மேடை மாதிரி போட்டு செட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதையும் எல்லாம் இந்த எஸ்ஐ தினேஷ் வந்து அவரோட பட்டாலியன் டீம் போயிட்டு வந்து எல்லாம் அடிச்சுன்னு ஒரு கீழே இடிச்சு தள்ளிடுறாங்க. அப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே இருந்த இந்த காஸ்ட்லியான பொருள், இந்த பீரோவாலாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் முக்கியமான பொருளெல்லாம் காஸ்ட்லியான பொருளாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஏதாவது ஆவணம் கிடைக்குதான்னு பார்த்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மற்றதெல்லாம் சின்ன சின்ன பொருளெல்லாம் அப்படியே விட்டுறாங்க, சிலையெல்லாம் எதுவும் பண்ணல அப்படி விட்டுறாங்க. இப்போ இந்த கோயிலை வந்து முத்துலட்சுமி அக்கா தான் பராமரிக்கிறாங்க. அதுவும் அந்த கோயிலுக்குள்ளே இருந்த ஒரு உண்டி, இப்போது இரும்பு உண்டி ஒன்று இருந்தது, அதை ஏதோ உடைச்சிருப்பாங்களாட்டிருக்குது. அதை கேட்டேன் ஊர் மக்கள்கிட்ட, அதாவது திருடன் வந்து உடைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த காட்டுக்கு சொந்தமான அந்த மின் இணைப்பு, அதாவது கரண்ட்டு இபி லைன்லாம் வந்து கவர்மெண்ட்டில் லெட்டர் கொடுத்து அதெல்லாம் கட் பண்ணி விட்றாங்க. அப்புறம் இந்த காடு இந்த சொத்துக்கள் இது பறிமுதல் பண்ணணும், அரசுடைமை ஆக்கணும்னு சொல்லி அரசாங்கத்தோட கவனத்துக்கு போகிற அளவுக்கு எஸ்ஐ தினேஷ் லெட்டர் கொடுக்குறாரு. இந்த இடத்துக்கும் வீரப்பனோட குடும்பத்துக்கு இருந்த ஒரு பந்தம் அன்னையோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் வீரப்பன் வந்து எஸ்ஐ தினேஷை வந்து கொல்லணும்னு சொல்லி ஒரு முடிவு இருக்கிறாரு. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாருமே ஊர் மக்கள் சொந்த பந்தங்கள்லாம் போய் வீரப்பன்ட்டு முறையிடுறாங்க. முறையிட்டதுக்கப்புறம் தான் அந்த ரொம்ப கோபம் அடைஞ்ச வீரப்பன் வந்து என்னங்கிறாரு, எப்படியாவது இந்த எஸ்ஐ தினேஷை கொல்லணும்னு சொல்லி மெட்டுக்கல் முனீஸ்வரன் கோயில்கிட்ட அவரை கொல்றதுக்கான சதி திட்டம் போடுறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல வீரப்பனை அந்த தினேஷை கொல்றாங்க. அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீரப்பன் வாழ்ந்த வீடு மற்றும் அவரோட செங்கப்பாடி ஊரை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் என்ன நாங்கள் சொல்ல வரோன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.